இது கிட்ஸ் ரெசிபி. நம்ம சேனல்லையே டிஃப்ரெண்ட்டான பாஸ்தா ரெசிபீஸ் நிறையா போட்டிருக்கோம். அந்த வரிசையில் தான் இந்த பாஸ்தா ரெசிபியும் இருக்க போகுது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக கொதிக்க வச்சுட்டு அதில் பாலக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்ததை போட்டு கொதிக்க வைக்கிறேன். இந்த பாஸ்தாக்கு மேபி மற்ற கீரை எது சூட் ஆகும்னு தெரில, பட் பாலக்கீரை ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது கீரையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா கூட ட்ரை பண்ணலாம், தப்பில்லை, அது ஒன்றும் ஆகாது. சைட்லேயே பாஸ்தா ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். நம்ம என்ன ஷேப் பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் இந்த கீரை நமக்கு தெரியும்ல, கீரை தண்ணியில் போட்டதுமே நல்லா சுண்டிடும். நான் கொஞ்சமாக தான் கீரை எடுத்துருந்தேன். சுண்டினதும் இந்த அளவு வந்திருக்கு. நல்லாவே வெந்தும் இருக்குது. இதை இப்போது ஃபேன் காற்றுல கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இதுவும் சேர்த்து பிளெண்ட் பண்ணோம்னா நான் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வரும். நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த கேஷ்யூ நல்லாவே ஊறட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெக்ரோனி இந்த பாஸ்தா நல்லாவே சாஃப்டாக வெந்துடணும். பாஸ்தாவில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா பார்த்தா வெந்துட்ட மாதிரி இருக்கும், பட் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டும் கூட பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருந்தால் தான் அந்த பாஸ்தாவை நம்ம என்ன மாதிரி ரெசிபி பண்ணாலுமே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இந்த மாதிரி வரவும் நான் இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக இந்த பாஸ்தாவை எடுத்து வச்சுக்கிட்டேன். பாஸ்தாவை நம்ம தனியாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் காமிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வெந்த அந்த சாஃப்டான பதத்துலேயே அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போது நம்ம அந்த கீரையை தனியாக நான் புல்லட் மிக்ஸி ஜாரில் கீரையையும் ஊறின கேஷ்யூவும் அந்த தண்ணியையும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லாவே ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடணும். திப்பி திப்பியாக கோர்ஸாலாம் இல்லாமல் நல்லாவே ஃபைனாக கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மெயினாக இந்த ரெசிபி கிட்ஸுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி சில கீரைங்கள்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை கிரேட் பண்ணி போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயிட் சாஸ் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மைதாவை நம்ம கட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கோதுமை மாவுமே நல்ல ஆப்ஷன் தான். அப்புறம் நல்லா காய்ச்சின பால் ஒரு 1/2 டம்ளர் to 3/4 டம்ளர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ணும்போதே இதில் நம்ம உப்பு, பெப்பர் அதெல்லாமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு, பெப்பர் ஆட் பண்ணுறதை மறந்துட்டேன், வீடியோவில் காமிக்கலை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுங்க. இந்த ஒயிட் சாஸ் கொஞ்சம் ரெடி ஆனதும் திக்காக வந்ததுமே அதுலேயே இந்த கீரை பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கும்ல, அதை வழக்கம் போல் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றுவோம்ல, அது மாதிரி ஊற்றிட்டு நான் இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் போட்டேன். கொஞ்சம் முன்னாடியே சால்ட் போட்டு செக் பண்ணிக்கிட்டேன். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸும் சீசனிங்கும் ஹர்ப்ஸ் சீசனிங் இருக்கும்ல, அதுவும் இந்த மெக்சிகன் சீசனிங் எந்த சீசனிங் இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஒரு ஹாஃப் ஸ்லைஸ் சீஸை ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த மாதிரி சாஸ் செய்யும்போது ரொம்ப க்ரீமியாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்லைஸு 2-3 ஸ்லைஸ் சீஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க, இல்லைனா கிரேட்டட் சீஸும் போடுவாங்க. பட் நம்ம தான் க்ரீமியாக இருக்கிறதுக்கு ஆல்ரெடி முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இது ஹாஃப் ஸ்லைஸ் சீஸ் போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் கீரை நம்ம ஆல்ரெடி வெந்து தான் அரைச்சிருக்கோங்கிறதுனால பச்சை வாசனைலாம் போக தேவையில்லை. நல்லா அந்த ஒயிட் சாஸோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பாஸ்தாவையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா அந்த க்ரீமியாக இருக்கிற அந்த கிரேவி ஃபுல்லாக எல்லா பாஸ்தாவோடையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இருக்கணும். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது ஃபுல் சிம்மில் இருந்தால் தான் அந்த எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பாஸ்தாவில் இறங்கும். இப்போ நம்மளோட இந்த கீரை பாஸ்தா, பாலக் பாஸ்தான்னு ரைமிங்காக வச்சுக்கலாம், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை கிட்ஸ் வச்சுருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை, கீரையில் செஞ்சதில்லை, நிஜமாக்கா கீரை போட்டிருக்கிற மாதிரியே தெரில தானே, ஃப்ளேவர் வருது, ஆனால் இந்த கசப்பாலாம் இல்லை. இது கிட்ஸ் ரெசிபி. தேங்க்யூ. கீரையும் சாப்பிட வச்ச மாதிரி இருக்கும். க்ரீமியாக இருக்கா, முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சிருக்கேன் கீரையோட.
இதுக்கு நான் வீட் பாஸ்தா தான் ஆட் பண்ணேன். பாஸ்தாவுமே மில்லட் பாஸ்தா, வீட் பாஸ்தாவில் தான் நான் மேக்ஸிமம் எல்லா பாஸ்தா ரெசிபீஸுமே செய்வேன். அந்த மாதிரி நான் செஞ்ச ரெசிபீஸ் நிறையா நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.